தேர்தல் பணியெல்லாம் சிறப்பாகவே நடந்தது. எல்லாரும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் தமிழக மக்கள் ஒரு மாற்றத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் சாதனை 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 அப்படின்னு ட்வீட் போடுறாரு. ஆனால் மக்கள் வேதனையில தான் இருந்தாங்க. இன்னைக்கு கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரூர் கிட்ட ஒரு மூதாட்டியை நகைக்காக கொலை செய்திருக்கிறார்கள். அதாவது கொலை, கொள்ளை, பெண்களுக்கான பாதுகாப்பு, இவை எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருந்தது. அதனால மக்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும், மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும். தமிழகம் சாதனை, பொருளாதாரத்துல இரட்டை இலக்கை சாதனை என்று சாதனையாக முதலமைச்சர் அதை இன்னைக்கு ட்வீட் செய்திருக்கிறார். ஆனா இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு கொண்டு வந்த அடிப்படை வசதிகள், மத்திய அரசு கொண்டு வந்த பல திட்டங்கள், பொருளாதார ரீதியான பல திட்டங்கள், இவை எல்லாமே கூட சேர்ந்துதான் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதனால இன்னைக்கு இந்த ஏர்போர்ட் விரிவாக்கத்துல இருந்து, போர்ட் விரிவாக்கத்துல இருந்து, சாலை விரிவாக்கத்துல இருந்து இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மத்திய அரசு தமிழகத்தின் மீது அடிப்படை வசதிகளையும் முதலீடு செய்திருக்கிறார்கள். அதனால மத்திய அரசின் பங்கு இதுல இருக்கிறது. நீங்க யூபிஏ அரசாங்கம் ஆட்சி செய்யும் பொழுது எவ்வளவு இலக்கை கொண்டு வந்தீங்க, நீங்களும் இங்கதான் ஆட்சியில் இருந்தீங்க என்பதை முதலமைச்சர் முதலில் சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து. மற்ற மாநிலங்களோட சண்டை போடல, தெற்காசியாவிலேயே முதன்மையான மாநிலம் தமிழ்நாட்டில் உருவாக்கணும்ன்ற மாதிரி என்ன, நிலவு கூட செவ்வாய் கிரகம் கூட தான் நம்ம போட்டி போடணும். அதாவது நீங்க இப்படியே பேசி கொண்டு இருக்கிறத பார்த்து கடன் வாங்கினதை பற்றி ஏன் பேசல? இன்னைக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு வருடத்திற்கு ஏறக்குறைய 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு அப்புறம் பொருளாதார வளர்ச்சி பத்தி பேசினா தெற்காசியால நான் போட்டி போடுறேன்னு சொன்னா எப்படி? அதனால உலக தரத்துல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலக அரங்கில நட்பை ஏற்படுத்தி அவர் உலக அரங்கில வளர்ச்சியை அவர் பதிவு செய்து வருகிறார். நீங்க சும்மா வார்த்தைகளை தெற்காசியா கூட தான் என்ன நான் போட்டி அப்படின்னு சொன்னா, மற்ற மாநிலங்களும் ஏறக்குறைய வளர்ந்துதான் வருகிறது. நீங்க மற்ற மாநிலங்களை புறந்தள்ளி விட்டு தெற்காசியாவுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்றதே ஒரு பொய்யான தோற்றம் என்பதுதான் எனது கருத்து. நீங்க அதிகமா கடன் வாங்கியிருக்கீங்க, அதிகமா செலவழித்து இருக்கிறீர்கள். இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் விகிதாச்சாரத்துல ஒரு வருடத்திற்கு இவ்வளவு அதிகமான கடன் தமிழக அரசு வாங்கினதே கிடையாது. அதனால அந்த கடனை வாங்கிவிட்டு எப்படி பொருளாதார நிர்வாகம் என்று சொல்வார்கள்? அது மாதிரி டாஸ்மாக குறைக்கிறேன், நாங்க 40,000 கோடி டாஸ்மாக்ல வருமானத்தை வைத்துக் கொண்டு மட்டுமே இவர்கள் பொருளாதார மேம்பாடை எப்படி பேசுகிறார்கள்? அந்நிய முதலீடுன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அந்நிய முதலீடுகளை வெள்ளை அறிக்கை அவங்க கொடுக்கவே இல்லை. எத்தனை அந்நிய முதலீடு கொண்டு வந்தோம், எத்தனைக்கு MOU சைன் பண்ணோம், எவ்வளவு முதலீடு வந்தது, எவ்வளவு லாபம் வந்தது, எதை பத்தியும் ஒரு கருத்தும் இல்லை. அதனால சும்மா அதெல்லாம் பொய் அறிக்கை என்பதுதான் எனது கருத்து.